ஃபிரௌனுடைய சபையிலே தௌஹீதை அழைக்கின்ற, தௌஹீதின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அடியார் ஃபிரௌனுடைய சபையிலிருந்து எழுந்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். அந்த தௌஹீதை உறுதிப்படுத்தியவராக பேசுகின்றார். ஃபிரௌன் எச்சரிக்கை செய்கிறான். எப்பேற்பட்ட எதிரி! ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, தன்னுடைய அந்த கட்டளையை மீறினார்கள் என்பதற்காக மாறுகால் வெட்டி அவர்களை கழுமரத்திலே ஏற்று துடிக்க துடிக்க அவர்களை கொன்று குவித்தான் என்றால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சமுடையவனாகவும் கடுமையாக வேதனை செய்பவனாகவும் இருந்தான் என்பதை நீங்கள் புரியலாம். ஒருவரை கூட அவன் மன்னிக்கவில்லை. சகோதரர்களே, இத்தகைய எதிரிக்கு முன்னால் ஆட்சி, அதிகாரம், படை பலம் எல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருக்கின்ற நேரத்தில் துணிந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவராக அல்லாஹுவின் பக்கம் அழைத்து விட்டு அந்த நல்லடியார் கூறியதை சூரா காஃபிருடைய 44வது வசனத்திலே ரப்பு கூறுகிறான் பாருங்கள், வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் எனது காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். துணிந்து கூறினார். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அடியார்களை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். நல்லவர்களை எந்த தருணத்தில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். எதிரியை எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் அழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படி சில வசனங்களை இறக்கினான். நபியே, நீங்கள் அவசரப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் அவர்களுக்கு வேதனையை சுவைக்க செய்யலாம். இல்லை என்றால் உங்களது மரணத்திற்கு பிறகும் நாம் சுவைக்க செய்யலாம். இல்லை என்றால் அவர்களுக்கும் மரணத்தை கொடுத்து மறுமையில் அவர்கள் வருவார்களே, அப்போது நான் அவர்களை எப்படி செய்ய வேண்டுமோ செய்து கொள்வேன். அன்பு சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய காரியத்தில் தலையிடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனிடம் சரணடைவதுதான் அடியார்களுடைய குணமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று ரப்புக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த நல்லவருடைய துஆ, அவருடைய யகீன், ரப் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஹாக பிஆலி ஃபிர்அவுன சூஉல் அஸாப், அந்த ஃபிர்அவுனுடைய குடும்பத்தார்கள், ஃபிர்அவுனுக்கு கடுமையான வேதனை வந்தது. அல்லாஹு தஆலா எப்படி அவர்களை வேதனை செய்தான் என்பதை நாம் பார்த்தோம். சகோதரர்களே, இந்த தஃபீத் இலல்லாஹ், இதைத்தான் அஸ்ஸிகத்து பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது தனக்கு உறுதி இருப்பது. நமது சட்டை பையிலே ஒரு 1000 ரூபாய் இருந்தால் இதை கொண்டு இந்த பொருளை வாங்க முடியும் என்று எவ்வளவு உறுதியோடு இருக்கிறோம். சகோதரர்களே, இப்படி சாதாரண ஒரு அற்ப வஸ்துவின் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியின் மீது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உதவுவான். நல்லவர்களை அவன் கைவிட மாட்டான். இன்ன ரஹ்மத்தல்லாஹ் கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய கருணை நல்லவர்களுக்கு, முஹ்சின் சுத்தமான ஈமான் உள்ளவர்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது இன்று நம்பிக்கை பலவீனப்பட்டிருக்கிறது. கதபல்லாஹ் லஅக்லிபன்ன அன வ ருசுலி, நான் விதித்து விட்டேன், நானும் என்னுடைய தூதர்களும் தான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியிலே நம்பிக்கை மக்களுக்கு பலவீனமாக இருக்கிறது. கான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவுவது நம்மீது கடமை என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்களது பாதங்களை பலப்படுத்துவான் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்திருந்து ஈமான் உங்களிடத்திலே உறுதியாக இருந்தால் நீங்கள் ஏன் கோழையாக வேண்டும்? நீங்கள் ஏன் பலவீனப்பட வேண்டும்? நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வல யஜஅல் அல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா,
ஒரு காலம் அல்லாஹு தஆலா உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் மீது காஃபிர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். உன்னை அல்லாஹ் ஓங்க வைப்பான், உதவி செய்வான் என்ற அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்தில் எனக்கு உதவுவதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய நல்லவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் எத்தகைய சோதனையான காலகட்டத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்ற கட்டளை. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அதிகாரிகளை நியமித்திருக்கிறான். இஸ்ரவேலர்களுடைய வீடுகளிலே குழந்தை பிறக்கின்றதா என்று அல்லாஹ் அத்தனை பேருடைய கண்களையும் மறைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை கற்பமடைய செய்தான். எப்போதும் குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற அதே காலகட்டத்தில் தான் 10 மாதம் சுமந்து அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். அல்லாஹ் மறைக்க நாடினால் யாராலும் வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹ் வெளிப்படுத்த நாடினால் எந்த சக்தியாலும் மறைக்க முடியாது. பெற்றெடுக்கின்றார்கள். பதட்டம் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு இவ்வளவு அழகான குழந்தை, இவ்வளவு ஒரு சிறந்த குழந்தை, இந்த குழந்தை ஃபிரௌனின் கையால் கொல்லப்பட்டு விடுமா என்று பயப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயின் உள்ளத்திலே அந்த இறை சிந்தனையை போடுகின்றான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாய்க்கு நாம் வஹி செய்து கொடுத்தோம். அன் அர்திஇ ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம், மூசாவின் தாயே தைரியமாக பால் கொடுங்கள், வளருங்கள் இந்த குழந்தையை. ரப் ரஹமுர் ரஹீமீன் அவன் சொல்கிறான், தாயே, மூசாவின் தாயே, உனக்கு மேலும் பயம் இருக்குமேயானால், தடுமாற்றம் இருக்குமேயானால் நீங்கள் இந்த குழந்தையை கடலிலே போட்டு விடுங்கள். ஆனால் வலா தகாஃபி வலா தஹ்சனி, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இன்னா ராதூஹு இலை, அந்த குழந்தையை நாம் திரும்ப உங்களிடம் கொண்டு வருவோம். வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அந்த குழந்தையை ரசூல்மார்களில் ஒருவராக ஆக்குவோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நினைத்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ்வுடைய இந்த வாக்கின் மீது அவ்வளவு நம்பிக்கை வந்து விட்டது. குழந்தையை கடலிலே போட்டுவிட்டு அல்லாஹு தஆலா ஆறுதல் கூறுகிறான். கடலிலே போடுங்கள், நான் கொண்டு வருவேன் என்று. ரப்புடைய கட்டளை, அதை செயல்படுத்துவதுதான் அடியானின் கடமையை தவிர அறிவை கொண்டு அங்கே யோசிப்பது அடியானின் வேலை அல்ல. மனிதர்களின் செயல்களில் வேண்டுமானால் அறிவை நீங்கள் நுழைத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் அறிவுகளுக்கெல்லாம் மேலான அறிவு அல்லாஹ்வுடைய அறிவு. அறிவை படைத்தவனுடைய அந்த ஞானம் அது, அவனுடைய கட்டளை. அவன் எதையும் மாற்றுவான். இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றினான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னை நெருப்பில் போடப் போகிறார்களே, எரிந்து செத்து விடுவேனே, இந்த நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இந்த நெருப்பில் வைத்தும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் அல்லாஹு தஆலா. அது போன்றுதான் கடலிலே விடப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதுவும் யாருடைய வீட்டிற்கு? ஃபிரௌனுடைய வீட்டிற்கு, அல்லாஹ்வுடைய எதிரியின் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். மிக சிறந்த வசதியான வளர்ப்பிலே அவர்களை அல்லாஹு தஆலா வளர வைக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதான் யக்கீன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது உண்டான நம்பிக்கை. ரப்பு இதையே சூரத்துல் கஸஸுடைய 13வது வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறான். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹ், அந்த நேரத்திலே மூசா நபியினுடைய தாய் நம்மை போன்று சாதாரணமானவர்களாக இருந்திருந்தால் இப்படி கேட்டிருப்பார்கள், யா அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லி இதை விட ஒரு பெரிய ஆபத்தில் கடல்ல தூக்கி போட சொல்றியேன்னு சொல்லி எப்படி எனக்கு இந்த குழந்தை திரும்ப கிடைக்கும்னு சொல்லி. இது நம்மை போன்ற பலவீனமான ஈமான் உள்ளவர்களுடைய நிலை. சொன்ன உடனேயே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் பேழையிலே வைத்து போட சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்பு சொல்கிறான், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு செய்தார்கள். நாம் அந்த மூசாவை அவருடைய தாய்க்கே கொண்டு வந்து சேர்த்தோம்.
அவருடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக, அவருடைய கவலை போவதற்காக. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, பலித்தே தீரும். ஆனால் மக்கள் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கொண்டு வந்து கொடுத்தார். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனையை பாருங்கள். சூழ்ந்து கொண்டார்கள் எதிரிகள். பின்னால் இருந்து ஃபிரௌனுடைய படை, முன்னால் மிகப்பெரிய அந்த செங்கடலோ அல்லது நைல் நதியோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பனு இஸ்ராயில் மூசாவை பார்த்து, மூசா, என்னை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணத்திலே கொண்டு வந்து விட்டு விட்டீரே. கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் மாட்டிக்கொண்டோமே என்று கூறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு ஈமானிய பாடத்தை, தவக்குலுடைய பாடத்தை, யகீனுடைய பாடத்தை, எங்கே வழிகள் அடைபடுமோ, எங்கே மனிதனுடைய சிந்தனைகளும் மனிதனுடைய உதவிகளும் இல்லாமல் போகுமோ, அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக அவன் உதவுவதற்கு இருக்கின்றான் அவனுடைய நல்லடியார்களுக்கு. இனி எனக்கு யாருடைய உதவியும் இல்லை, என்னுடைய ரப்புடைய உதவியை தவிர என்ற ஒரு நிலைக்கு வரும்போது ரப்புடைய உதவி நேரடியாக வரும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ஒரு காலம் நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, எனது ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு இந்த இக்கட்டான தருணத்திலும் வழியே இல்லை, தப்பிப்பதற்கு ஒரு பாதையே இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் தப்பிப்பதற்கு ஒரு பாதையை அல்லாஹ் காட்டுவான். அன்பு சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. என்ன வஹி வருகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அறிவை கொண்டு மார்க்கத்தை அளக்கக்கூடியவர்கள், அறிவிலே மார்க்கத்தை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து மார்க்கத்தின் அடிப்படைகளை மாற்றக்கூடியவர்கள், ஹதீசுகளை மறுக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே, மூசாவே, உங்கள் கைத்தடியை ஃபிரௌனின் பக்கம் தூக்கி எறியுங்கள், அது மலைப்பாம்பாக மாறி அவர்களை எல்லாம் பயமுறுத்தி திரும்பி ஓட வைக்கும், நம்முடைய அறிவு சொல்லும் இப்படி செய்திருந்தால் என்று. அல்லாஹ்வுடைய கட்டளை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த கம்பை கொண்டு கடலை அடியுங்கள் என்று. அறிவு என்ன சொல்லுகிறது? கடலிலே தடியை அடித்தால் என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? பாம்பாக மாறுவதற்கு ஆற்றல் உள்ள இந்த தடியை எதிரிகளை நோக்கி அல்லவா வீச வேண்டும், அறிவு சொல்லுகிறது. இதான் சகோதரர்களே, நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அறிவை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இடையிலே உண்டான வேறுபாடு. நபிமார்கள் அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் எந்த வார்த்தையும் கேட்கவில்லை. ஏன்? தடியை பாம்பாக மாற்றக்கூடியவனும் அல்லாஹ், தடிக்கு அந்த சக்தி கிடையாது. ஆகவே இந்த கடலை, இந்த தடியை கொண்டு அல்லாஹ்வின் கட்டளையால் நான் அடிக்கும் போது அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதத்தை காண்பிப்பான் என்ற நம்பிக்கையோடு கடலை அடித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபன் ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். 12 பாதைகள், ஒவ்வொரு பாதையும் அடுத்த பாதையிலே செல்லக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வந்து குவிந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய மலைகளை போல அந்த ஒவ்வொரு பாதைகளுக்கும் இடையிலே அந்த தண்ணீரை அல்லாஹ் தஆலா உறைய வைத்து அவர்களுக்கு 12 பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை செயல், அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹ்வுடைய கட்டளையை அடியான் பின்பற்றும் போது அல்லாஹ் தஆலா அந்த அற்புதங்களை அங்கே நிகழ்த்தி காட்டுகின்றான். அடியானுக்கு தேவை என்ன? ஒன்று, அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்று அல்லாஹ்வை சார்ந்து நம்பிக்கை கொண்டிருத்தல். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்வோம்? ஒன்று, இப்படி இருந்தால் அப்படி இருக்காது, அப்படி இருந்தால் இப்படி இருக்காது. நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துவதிலே குறை உள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்தி கொண்டிருந்தால் நம்பிக்கை தடுமாறி கொண்டே இருக்கும். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, தொழுதுகிட்டு இருக்கும்போது ஐயோ அம்போ நம்ம வியாபாரம்லாம் போயிடுமோ, தொழுதுகிட்டு இருக்கும்போது அச்சோ நம்ம கடையை பூட்டிட்டு வந்துட்டு நம்ம வியாபாரம் போயிடுமோ, நஷ்டமாக போயிடுவோமோ. இபாதத்திலே இருப்பான், அவநம்பிக்கையிலே இருப்பான். அல்லது நம்பிக்கை இருக்கும், இபாதத்தை விட்டு விட்டு இருப்பான். பேச்சிலே நம்பிக்கை இருக்கும், அல்லது வாய் அளவிலே நம்பிக்கை இருக்கும், இபாதத் இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாராவை மிஸ்ருடைய அந்த மன்னன் பிடித்து சென்று விட்டான். அவர்களுடைய காலத்தில் இருந்தவன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சஹி முஸ்லிமில் எடுத்து படித்து பாருங்கள் நபிமார்களின் வரலாறுகளை. படை பிடித்து சென்று விட்டார்கள். சொன்னார்கள், சாரா அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக செல்லுங்கள், அல்லாஹ் இருக்கின்றான். இவர்கள் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது சதி செஞ்சு அந்த படையினரை தாக்குதலுக்கு ஐடியா பண்ணலாம். ஏன் இப்ராஹிம் நபி வலிமை உள்ளவர்கள் இல்லையா? மலக்குமார்களை சந்தித்து பார்த்து பேசக்கூடிய ஒரு நபி, சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு உடல் வலிமை உள்ளவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வலிமையின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, அல்லாஹுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். தொழுகையிலே தக்பீர் கட்டிவிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். தொழுகையிலே தக்பீர் கட்டிவிட்டார்கள். அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். தொழுகையிலேயே, அல்லாஹ் என் மனைவியை பாதுகாக்க நீ போதுமானவன். எப்போது தொழுகையை முடிக்கின்றார்கள்? சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாதுகாப்பாக திரும்ப வந்து, கணவனாரே நான் திரும்ப வந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற வரை தொழுகையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? நம்பிக்கையும் வேண்டும், துஆவும் வேண்டும், இபாதத்தும் வேண்டும்.